வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு புது வருஷம், பல புதிய ஆரம்பங்கள், பல புதிய எதிர்பார்ப்புகள், இத எல்லாத்தையும் நாம எதிர்கொண்டு, அ மீண்டும் ஒரு வருடம் பயணிக்க போறோம். இந்த 2026 நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். ஏன்னா, இன்னும் 3 மாசத்துல மாநில தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்துல மக்கள் கேட்க வேண்டிய சில முக்கியமான கேள்விகள தான் இந்த காணொளியில நான் பதிவு செய்ய போறேன். எத்தனையோ அரசியல் விவாதங்கள நீங்க பார்த்திருப்பீங்க. பல்வேறு தரப்புகள்ல இருந்து சொல்லப்படும் கருத்துக்களையும் நீங்க உள்வாங்கியிருப்பீங்க. ஆனா, சில செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் சுய பரிசோதனை நம்மள நாமளே கேட்க வேண்டிய சில முக்கியமான கேள்விகள் இருக்கு. தேர்தலுக்கு முன்னால இந்த கேள்விகள நாம ஒவ்வொருத்தரும் கேட்டு, இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து ஓட்டு போடுறதுல தான் நம்ம எதிர்காலம் அடங்கி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு வாதம், ஒரு மாற்றம் வேணும். ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றம் வேணும். திமுக ஆட்சி காலத்துல ஊழல் பெருகிடுச்சு. சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு அப்படிங்கிற விமர்சனங்களை வைக்கிறாங்க. இந்த விமர்சனத்தை வைக்கக்கூடியவர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது? இல்ல இந்த விமர்சனத்தை இனிமேல் வைக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சிய குடுக்க போறாங்க? அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கணும். இபிஎஸ் உடைய ஆட்சியை எடுத்துக்கங்களேன். ஊழல் இல்லாமலா இருந்தது? இன்ஃபாக்ட் இவங்களுடைய கட்சியுடைய தலைவர் ஊழல் வழக்கில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றவர். இவங்களுடைய ஆட்சி காலத்துல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய கட்சி தலைவர் நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ் சீஃப் மினிஸ்டருடைய கொடநாடு பங்களாவுல கொலையும் கொள்ளையும் நடக்குது. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சது இவங்களுடைய ஆட்சி காலத்துல. பொள்ளாச்சி சம்பவம், கூடன்குளம், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு இப்படி எத்தனையோ விஷயங்கள். வாச்சாத்தியில நடந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்க ரொம்ப பேணி பாதுகாத்த கூட்டம் தான், இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்ல, ஊழல் மிக்க மாநிலமாக இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, இடி வழக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, புரட்டி பாருங்க. இந்த வழக்குகள வச்சுதான் இன்னைக்கு பாஜக இவங்கள ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இன்னொரு பக்கம் புதிதா களம் இறங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய். ஊழல பத்தி பேசுறீங்க, முறைகேடுகள பத்தி பேசுறீங்க, இத சரி செய்யணும் அப்படின்னு பேசுறீங்க. குறைந்தபட்சம் நீங்கள் இருந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை சீர் செய்ய இவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. மனுஷனுக்கு 52 வயசு ஆகுதுங்க. குழந்தை நட்சத்திரமாக திரைத்துறையில் நுழைந்து, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு அவரு. இந்த திரைத்துறை சம்பந்தப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் பல்வேறு காலகட்டங்கள்ல இன்னைக்கு சமூகங்கள்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. தயாரிப்பாளர்கள்லாம் சேர்ந்து சொன்னாங்க. ஹீரோஸ் எல்லாம் வரலாறு காணாத அளவுக்கு சம்பளம் வாங்குறாங்க. ஒரு பெரிய தொகையை தூக்கி இவங்களுக்கு சம்பளமா குடுத்துட்டு, நாங்க எப்படி தரமான படங்கள் குடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. இதை ஆதரித்து இவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண விஜய் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறாரா? திரைப்படங்களில் காணப்படக்கூடிய வன்முறை இன்னைக்கு ஹாட் டாபிக்கா நாம பேசிட்டு இருக்கோம். திருத்தணியில நடந்த சம்பவத்துக்கு சினிமாவும் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற விமர்சனங்கள பல்வேறு தரப்பினர் இன்னைக்கு சோசியல் மீடியால வச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ளூ சட்டை மாறன் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் நேரடியாக லோகேஷ் கனகராஜ கை காட்டுறாரு. இவர் ஒரு முக்கியமான காரணம். இதே லோகேஷ் கனகராஜ விஜய் போன்ற நடிகர்கள் எந்த அளவுக்கு பேட்ரனைஸ் பண்ணி படம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த படங்கள்ல எந்த அளவுக்கு வன்முறை காட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா மாறினதுக்கு அப்புறம் இதற்கெல்லாம் முதல்வர் காரணம் அப்படின்னு விஜய் முதல்வர் குற்றம் சாட்டுறாரு. முதல்வர் என்ன கையில அருவாவையும் கத்தியும் புடிச்சுக்கிட்டு பஞ்ச் டயலாக் பேசினாரா சினிமால? இல்ல காவல்துறையினருக்கு இந்த மாதிரி அருவாளோட சுத்துற பசங்க எல்லாம் கண்டுக்காதீங்க, கண்டிக்காதீங்க அப்படின்னு ஏதாவது ஆர்டர் பிறப்பிச்சாரா? ஆனா இதெல்லாம் செஞ்சது சினிமா மூலமா நீங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் மேல நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு விமர்சனத்தை வைக்கிறீங்க. அப்புறம் ஊழல பத்தி பேச திமுக தீய சக்தி, நாங்க தூய சக்தி அப்படின்னு பேச விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க வாங்கின வண்டிக்கு வரி கட்டாம வரி ஏய்ப்பு செஞ்சவங்க நீங்க. நீங்க நடிச்ச பணத்துக்கு கருப்பு பணம் வாங்கி மாட்டி அதற்கு ஃபைன் போட்டா அத கட்ட மாட்டேன் அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறவரு நீங்க.
உங்க கட்சியில இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத கட்சியில காசை வாங்கிட்டு பொறுப்பு போடுறானுங்க. உங்க கட்சி பொறுப்பாளர்களே வீதியில வந்து உங்க வீட்டுக்கு முன்னால போராடுறாங்க. தற்கொலை முயற்சி பண்றாங்க. ஆனா அத பத்தி கூட கவலைப்படாம மலேசியால ஆடியோ லான்ச்க்கு போய் அங்க குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க நீங்க. இவர்கள் எல்லாம் ஊழலை பற்றியும் சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறாங்க. அப்ப இவங்க ஆட்சிக்கு வந்தா ஊழல் ஒழிக்கப்படுமா? சட்ட ஒழுங்கு சீர் செய்யப்படுமா? அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திமுக ஆட்சியில எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சூப்பரா இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. எல்லா ஆட்சிகளிலும் நிறையும் குறையும் இருக்கும். அந்த மாரி திமுக ஆட்சியிலயும் நிறைகளும் இருக்கு, குறைகளும் இருக்கு. ஆனா குறைகள விட நிறைகள் அதிகமாக இருக்கு. இந்த 4 1/2 வருஷத்துல எத்தனை திட்டங்கள் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கும் ஏதாவது ஒரு திட்டத்த கொண்டு வந்து அவங்க வாழ்க்கைய மேம்படுத்தியிருக்காங்க. வாழ்வாதாரத்த சீர் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தரவுகள் படி கல்வியில தமிழ்நாடு முதலிடமா இருக்கு. சுகாதார கட்டமைப்புல தமிழ்நாடு முதலிடமாக இருக்கு. இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல தமிழ்நாடு முதலிடமாக இருக்கு. வேலை வாய்ப்புல தமிழ்நாடு முதலிடமாக இருக்கு. தனிநபர் வருமானத்துல முதலிடமாக இருக்கு. வரலாறு காணாத அளவுக்கு 14 வருடங்களுக்கு பின்பு கலைஞர் ஆட்சிக்கு அப்புறம் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில 11.19% பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கிறோம். மாநிலத்துடைய உள்நாட்டு உற்பத்தி வரலாறு காணாத அளவுக்கு இன்னைக்கு 16% இருக்கு. இதெல்லாம் யாரால ஏற்பட்டது? இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியினால வந்தது. இதை குற்றம் சொல்லக்கூடிய எதிர்க்கட்சிகள் யாராவது ஒருத்தர் இபிஎஸ் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், இல்ல பாஜக ஆகட்டும், யாராவது ஒருத்தர் ஒரு மேடையிலயாவது திமுகவை இவ்ளோ விமர்சனங்கள் பண்றாங்களே, திமுக கொண்டு வந்த திட்டங்களை விட புதுசா, பெருசா நாங்க ஏதாவது கொண்டு வருவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் யாராவது ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர் பேசியிருக்காங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஏதாவது பாலிசிஸோ, பிளான்ஸோ அவங்க கையில இருக்கா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வட மாநிலத்தை சேர்ந்த எத்தனையோ இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தேடி, வாழ்க்கைய தேடி தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்படி இருக்குது நம்மளுடைய வளர்ச்சி. ஆனா அத பத்தி எல்லாம் இவங்க பேசவே மாட்டாங்க. எத்தனையோ திட்டங்கள் சொல்லிட்டு போலாம். ஆனா எனக்கு பர்சனலா பிடித்த 2 முக்கியமான திட்டங்கள் ஒரு மருத்துவரா நான் பதிவு பண்றேன். காலை உணவு திட்டம். இன்னைக்கு வட மாநிலங்கள் மட்டும் இல்லங்க. உலக அளவில் பல நாடுகள் இதை பின்பற்ற தொடங்கி இருக்கிறாங்க. எ ஹெல்த்தி மைண்ட் இன் எ ஹெல்த்தி பாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? குழந்தைகள் ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா, அவங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்கும். அவங்களுடைய கவனம் அதிகரிக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான காலை உணவு திட்டம் மூலமாக பள்ளி கல்விகளில் இடைநிற்றலை முற்றிலும் அகற்றி, கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ நேஷனல் ஆவரேஜ் விட அதிகப்படியா டபுள் மடங்குல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு ஒரு முதல்வர். அந்த குழந்தைங்க என்ன அடுத்த எலக்ஷன்ல ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறதுக்காக அத செஞ்சாரா? அதே மாரி இன்னொன்னு எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திட்டம் வந்து நம்மை காக்கும் 48 ஒரு மருத்துவரா கேஷுவல்டில நான் வொர்க் பண்ணதுனால சொல்லியிருக்கேன். பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல அந்த ஃபியூ செகண்ட்ஸ் இட் மேட்டர்ஸ் அ லாட். அப்படி சாலை விபத்துகள்லயோ இல்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சிலயோ மக்கள் வந்து அட்மிட் ஆகும் பொழுது கையில காசு இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எத்தனை பேர் தயங்கி இருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, வருத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்கூடாக பார்த்தவள் நான். இன்னைக்கு இந்த நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம் மூலமாக யாரு, எங்க, எந்த மருத்துவமனையில அட்மிட் ஆனாலும் முதல் 48 மணி நேர சிகிச்சையை உயிர் காக்கும் சிகிச்சைக்கான செலவை அரசாங்கம் ஏத்துக்குது. வேற எந்த மாநிலத்திலயாவது இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கா? இது வெறும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இல்ல. இந்தியாவில இருந்தோ, வெளிநாட்டுல இருந்தோ, எங்க இருந்து மூலையில, எந்த மூலையில இருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு இந்த நம்மை காக்கும் 48 உதவியாக இருக்கு. அப்போ இது போன்ற நல்ல திட்டங்கள் தொடர்ந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, மீண்டும் யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத யோசிங்க. இதை விட பிகராக, பெட்டராக யோசிச்சு செயல்படுத்தக்கூடிய திறன், திராணி யாருக்கு இருக்கு? அந்த தெளிவு, தொலைநோக்கு பார்வை யாருக்கு இருக்கு? அப்படிங்கிறத தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு வாய்ப்ப திமுக கூட்டணிக்கு குடுத்தீங்கன்னா, இந்த வளர்ச்சிய நம்மளால தக்க வச்சுக்க முடியும். அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த இலக்கை நோக்கி நம்மளால பயணிக்க முடியும். முதல்வர் சொல்ற மாரி 2030க்குள்ள 1 டிரில்லியன் எக்கானமிய நம்மளால ரீச் பண்ண முடியும். இத நான் சொல்லலங்க. பொருளாதார மேதைகள் சொல்றாங்க. தமிழ்நாடு ரைட் ட்ராக்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கு. மற்ற மாநிலங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு உலக அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார மேதைகள், அரசியல் விமர்சகர்கள் பதிவு பண்றாங்க. கும்மிடி பூண்டிய தாண்டுனா ஸ்டாலின யாருக்கு தெரியும்னு எள்ளி நகையாடின சங்கி கூட்டத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை தாண்டி வட மாநிலங்கள்ல, வெளிநாடுகள்ல இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா நின்னுட்டு இருக்கிறார். அப்ப எப்படிப்பட்ட ஆளுமை மிக்க தலைவர்கள் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நாம முடிவு பண்ணணும். அடுத்தது இவங்க எல்லாம் பேசக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. போதை பழக்கம் அதிகமாயிடுச்சு. குடிப்பழக்கம் அதிகமாயிடுச்சு. பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க.
டாஸ்மாக் இல்லாத ஒரு மாநிலத்தை நம்மளால ஏற்படுத்த முடியுமா? இஸ் இட் பிராக்டிகலி பாசிபிள்? குஜராத்த ட்ரை ஸ்டேட்னு சொல்றாங்க. ஆனா ட்ரை ஸ்டேட்னு சொல்ற குஜராத்ல தான் இல்லீகல் லிக்கர் சேல்ஸ் கொடி கட்டி பறக்குது. சங்கிகள் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல இந்த மாதிரி லிக்கர் ப்ரொடியூஸ் பண்ற அந்த உற்பத்தி செய்யறவர்களுக்கு கூட்டி வச்சு மாநாடு நடத்தி இது மூலமாக வருவாயை எப்படி பெருக்க முடியும் அப்படின்னு 3 நாள் மாநாடு நடத்துறாங்க. தமிழ்நாடு அரசு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா? இங்க நீங்க குடிப்பழக்கத்தை குறைக்கணும்னா, இல்ல குடி மூலமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வருவாயை குறைக்கணும்னா, மற்ற ரீதியில அதர் சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூவை இம்ப்ரூவ் பண்ணணும். அதை இந்த அரசாங்கம் செஞ்சுகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல இங்க முதலீட கொண்டு வந்திருக்கிறாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க. வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறாங்க. வருமானத்தை உயர்த்துறாங்க. இன்னொரு பக்கம் படிப்படியாக இந்த டாஸ்மாக் அவுட்லெட்ஸ குறைக்கிறதுக்கான முயற்சியை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஓவர் நைட்ல இதெல்லாம் சரி செய்ய முடியாது. அதற்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படும். ட்ரக் இஷ்யூஸ் இருக்கானா இருக்கு. அதை சரி செய்ய இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்குதுன்னா எடுக்குது. ஆனா ஓவர் நைட்ல இத ஒரு ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட், ஆல்கஹால் ஃப்ரீ ஸ்டேட்டா மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது கனவுல கூட நடக்காது. இட் இஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். இல்ல அப்படி இது பிராக்டிகலி பாசிபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடியோ விஜயோ அதற்கான ஏதாவது சொல்யூஷன் வச்சிருக்காங்களா? அதை எப்படி நடைமுறைப்படுத்துவோம்னு ஏதாவது மேடையில பேசியிருக்கிறாங்களா? இந்த கேள்விகளை தயவு செஞ்சு அவங்க கிட்ட கேளுங்க. அப்புறம் இறுதியாக பாஜக 2021 மாநில தேர்தல்ல இவங்களால நேரடியா இவர்களுடைய தலைவர் மோடியுடைய படத்தை வச்சோ இல்ல அவர் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நலத்திட்டங்களை வச்சோ ஓட்டு கேட்க துப்பில்லாம தான் அன்னைக்கு அதிமுகவோட கூட்டணியை போட்டுக்கிட்டு எம்ஜிஆரையும் ஜெயலலிதா போட்டோவையும் வச்சு இவங்க ஓட்டு கேட்டாங்க. அப்ப அந்த அம்மா இறந்து 4 வருஷம் தான் இருந்தது. அவங்க மேல இருந்த அந்த சாஃப்ட் கார்னர் ஒரு சிம்பத்தி இன்னும் மக்கள் மனசுல ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதனாலதான் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்களால கணிசமான சீட்ஸை ஜெயிக்க முடிஞ்சது. அதுவும் அதிமுக மீது சவாரி செய்து. இன்னைக்கு என்ன பண்றாங்க? இன்னைக்கோ மோடி பேரை சொல்லி ஓட்டு கேட்க இந்த சங்கி கூட்டத்துக்கு துப்பு இல்ல. அதனால டிசைனா அல்ல கைகளை களத்துல இறக்கி விடுறாங்க. ஒரு பக்கம் பாருங்க, விஜய் நான் பெரியாரை பின்பற்றுகிறேன், நானும் ஒரு திராவிட கட்சி தான் அப்படின்னு மேலோட்டமா பேசிட்டு இன்னைக்கு செங்கோட்டையனை கட்சியில கூட்டி வச்சுக்கிட்டு ஆரம்பத்துல இருந்த கொள்கை தலைவர்கள் எல்லாம் மொத்தமா மறந்துட்டு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தூக்கி பிடிக்கிறாரு. எந்த ஜெயலலிதா? ஊழலுக்காக குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட ஜெயலலிதா. இவங்க தான் தூய சக்தி அப்படின்னு அவங்கள கிளைம் பண்ணிக்கிறாங்க. பாஜக தரப்புல இருந்து பியூஷ் கோயல் இப்ப ரீசெண்டா வந்தோடனே ஒரு விஷயத்த பதிவு பண்றார். விஜயை யாரும் விமர்சிக்காதீங்க. அவர் சிறுபான்மையினர் ஓட்டை திமுக இருந்து பிரிச்சு கொண்டு வருவாரு. அது நமக்கு நல்லதுதான். அது நமக்கு சாதகம் தான். அதனால பொது மேடைகள்ல பாஜக தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் விஜயை விமர்சிக்காதீர்கள் அப்படின்னு பதிவு பண்றாரு. அப்போ யாருடைய ஏஜெண்டா விஜய் இங்க வந்திருக்கிறாரு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன? சிறுபான்மை ஓட்டை பிடிக்கணும். இன்னொரு அல்லக்கை சீமான். இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் இல்ல, சித்தாந்த ரீதியாக சிந்திக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கறதுனாலதான் இங்க திராவிட சித்தாந்தம் மேலோங்கி நிக்கிறது. அந்த சித்தாந்தத்தை நாம உடைச்சு தூக்கணும்னாதான் இங்க நம்மளால கால் படிக்க முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சுதான் இன்னைக்கு பார்ப்பன கடப்பாறை எடுத்து திராவிட கோட்டையை நான் இடிப்பேன் அப்படின்னு RSS மேடையில சீமான பேச விட்டு வேடிக்கை பாக்குறாங்க இந்த கூட்டம். அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு பேசக்கூடிய விஜய் ஏதாவது ஒரு விஷயத்துல பாஜகவை நேரடியாக திமுகவை எந்த அளவுக்கு தீவிரமா விமர்சிக்கிறாரோ அந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்காரா? SIRல பாஜக விமர்சிச்சாரா? கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வரலையே, அதற்காக பாஜக விமர்சித்தாரா? பெரியார கொள்கை தலைவர்னு சொல்றாரு, சமூக நீதியை சீர்குலைக்கிற மாதிரி திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு பெரிய ஒரு வன்முறையை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்களே, அத பத்தி ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாரா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அதற்கு எக்ஸாம்பிள் தான் திருப்பரங்குன்றத்துல நடக்கக்கூடிய இந்த விஷயம். திமுக ஆட்சி வேண்டாம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய EPSஓ விஜயோ சீமானோ இவங்க யாருக்கு நீங்க ஓட்டு போட்டாலும் அது நேரடியாக RSS பாஜக ஆட்சியை தமிழ்நாட்டுல கொண்டு வரும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி ஒரு ஆட்சி வந்தா தமிழ்நாடு எந்த அவல நிலைக்கு போகும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. திராவிடம் அப்படிங்கிற கருத்தியல் வெறும் மண், மானம், மொழி, மக்களுக்கான கருத்தியல் இல்லைங்க, நம்மளுடைய உரிமைகளுக்கான குரல். திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது 75 வருஷமா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு ரிலே ரேஸ், ஒரு மாரத்தான், ஒரு தொடர் ஓட்டம். இந்த சித்தாந்தத்தை உயிர் மூச்சாக கொண்ட பல தலைவர்கள் இந்த ரேஸ்ல இந்த திராவிட தீய கையில ஏந்திக்கிட்டு, இந்த திராவிட சுர கையில ஏந்திக்கிட்டு அவங்க ஓடி இருக்கிறாங்க இந்த ரேஸ்ல. ஜஸ்டிஸ் பார்ட்டியில ஆரம்பிச்சு பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்,
இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இந்த திராவிட சுடர கையில ஏந்திக்கிட்டு நமக்கெல்லாம் வழிகாட்டியா அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட திராவிட தீயை அணைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விஜய், சீமான் போன்ற முகமுடியை போட்டுக்கொண்டு பாஜக இங்கே களமாடுகிறது. நாம உஷாரா இல்லைன்னா, நாம ஏமாந்துட்டோம்னா, இந்த கூட்டம் ஆட்சிக்கு வந்ததுன்னா மீண்டும் தமிழ்நாட ஒரு 20 வருஷம் பின்னோக்கி இழுத்துட்டு போயிருவாங்க. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம கிரியேட் பண்ண இந்த வளர்ச்சிய சுக்கு நூறா சிதைச்சு போட்டுருவாங்க. கல்வி வேணுமா? கலவரம் வேணுமா? வளர்ச்சி வேணுமா? வன்முறை வேணுமா? அமைதி வேணுமா? இல்ல அராஜகம் வேணுமா? யோசிச்சு ஓட்டு போடுங்க. 2026 உங்க கையில தான் இருக்கு. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் a very happy and prosperous new year. நன்றி.